தீபாவளி அதுமா ஜுரத்தோட தள்ளாடி இல்லாடி எந்திரிச்சு ஸ்டடியாக நின்றுட்டேனுங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அழுது அழுப்பில் தான் தான் வைக்கணும். அந்த மாதிரி என்ன சீக்கு வந்தாலும் என்ன ஆனாலும் உடம்பு என்ன ஆனாலும் சரி நீ தான் பலகாரம் பிரியாணியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு நானும் எண்ணெய் என் மேலையெல்லாம் கொட்டிக்காமல் பதுசாக பார்த்து மூருக்கெல்லாம் செஞ்சுட்டேன். ஆனால் பெருசாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெருசு வரைக்கும் ஏம்மா தாயன்னு காலு கையெல்லாம் பிடிச்சி ஒரு 4 கிளிப்பு மட்டும் எடுத்தேன். இல்லைன்னா நான் செத்து போயிட்டேன்னு வெளி உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிட போகிறாங்க, நான் இருக்கேன்னு காட்டுறோம் அப்படின்றது எடுத்தது தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டில் பிராய்லர் கோழி எடுத்தாங்க. இல்லைன்னா எங்கள் வீட்டில் எடுக்கவே மாட்டானுங்க. எப்போ கேட்டாலும் அது ஊசி போடுறது, அது ரொம்ப நல்லது இல்லை, கெட்டது, தாம் தையா அப்படின்வாங்க. ஒரு வழியாக பிராய்லர் கோழி பல வருஷம் கழிச்சு இப்போ தான் எடுத்து கொடுத்தாங்க. அதுவும் எடுத்து கொடுத்துட்டு பிரியாணி நீ தான் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாங்க. சரி அவங்க ஆசையை ஏன் கெடுப்பானே, நமக்கு தான் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க, நம்மளாவது செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரியாணி செஞ்சோம். எங்கள் வீட்டில் பிரியாணினா நான் தாங்க ஸ்பெஷல், வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. எடுத்து மட்டும் கொடுத்துட்டு கெப்படான்னு உட்காந்துருவாங்க. செஞ்சு முடிச்ச சூப்பராக வந்திருந்ததுங்க, உதிரியாக.